விரும்பாதவனும் முடியாதவனும் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். முடியாதவனை மன்னித்து விடு, விரும்பாதவனை தண்டித்து விடு என்கிறது இந்து தர்மம். தன்னால் செய்ய முடிந்த ஒன்றை செய்ய விரும்பாதவன் சமுதாய விரோதி. ஆனால் அதே காரியத்தை செய்ய விரும்பியும் முடியாதவன் அனுதாபத்திற்குரியவன். நாடு இழந்த பாண்டவர்கள் துரியோதனனிடம் கேட்டது என்ன? குறைந்தபட்சம் சில ஊர்களாவது சில வீடுகளாவது கொடுங்கள் என்பதுதான். செய்ய முடியாதா துரியோதனனால்? முடியும், ஆனால் விரும்பவில்லை. அதன் விளைவே பாரத யுத்தம். அனுமானும் விபீஷணனும் உரைத்தபடி சீதையை திரும்ப கொண்டு போய் விட்டு வந்திருக்க முடியாதா ராவணனால்? முடியும், ஆனால் விரும்பவில்லை. அதன் விளைவே ராவண யுத்தம். உன்னால் முடிந்ததை செய் என்று ஏன் பெரியவர்கள் உபதேசிக்கிறார்கள்? பெரிய விஷயத்தை செய்ய நினைத்தேன், முடியவில்லை என்று வருந்தி கொண்டிருக்காதே. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய் என்பது அதன் பொருளாகும். என் உடம்பு என் கையளவில் 8 சான் உயரம் இருக்கிறதென்றால் எறும்பின் உடம்பு அதன் கையளவில் 8 சான் தான். உணவை சமைத்ததும் யாராவது ஒரு அன்னக்காவடிக்கோ பிச்சைக்காரனுக்கோ போட்டுவிட்டு சாப்பிடுவது என்ற பழக்கம் இந்துக்களுக்கு உண்டு. பெட்டி நிறைய பணம் இருக்கிறது, பெட்டி சாவியும் செட்டியார் மடியில் இருக்கிறது. கொட்டிய கண்ணீரோடு திருமணமாகாமல் கோதையர் சிலர் கஷ்டப்படுகிறார்கள். இவர் கொஞ்சம் பெட்டியை திறந்தால் இறைவன் அவர்களுக்கு சொர்க்க வாசலை திறப்பான். இவரால் முடியும், ஆனால் விரும்பவில்லை. இந்து தர்மத்தில் இவருக்குரிய தண்டனை என்ன? வாழ்க்கையை ஓரளவுக்காவது அனுபவிக்க விரும்பியவர்களுக்கு அதனை மறுத்தாரல்லவா? அதனால் இவர் எதையும் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். பல லட்சம் செலவு செய்து இவர் தம் பெண்ணுக்கு கல்யாணம் செய்திருப்பார். அது மலடியாக போய்விடும் அல்லது வாழாவெட்டியாக போய்விடும். அறம் செய்ய விரும்பு என்றார் அவ்வை பாட்டி. செய் என்று அவர் ஆணையிடவில்லை, விரும்பு என்றுதான் சொன்னார். காரணம், செய்ய முடியாதவரும் இருக்கலாம் அல்லவா? அவன் விரும்பினால் கூட போதும், அதுவே கருணையின் பரப்பளவாகும். யூதர்களை மன்னித்திருக்க முடியாதா ஹிட்லரால்? போரின் நாசத்தை தடுத்திருக்க முடியாதா ஹிட்லரால்? முடிந்தும் அவன் விரும்பவில்லை. விளைவு, மற்றவர்களை அவன் எப்படி நடத்தினானோ அப்படியே இறைவன் அவனை நடத்தினான். வண்டி மாட்டை நீ ஒரு அடி அடித்தால் கூட அதற்கு பதிலடி உனக்கு கிடைக்கிறது. வண்டி மாட்டுக்கு நீ வைக்கோல் போட்டால் கூட அதற்கு கைமாறாக ஒரு கவலச்சோறு உனக்கு கிடைக்கிறது. ஆகவே விரும்பு, முடிந்தால் செய், முடியாவிட்டால் விரும்பு. விரும்பு என்ற உடனேயே தஞ்சாவூரை பார்த்து இந்த நிலமெல்லாம் நம்முடைய நிலமாக இருக்கக்கூடாதா என்று விரும்பாதே. அதன் பெயர் விருப்பமல்ல, ஆசை. விரும்புவது என்ற வார்த்தையே நல்லதை விரும்புவதைத்தான் குறிக்கும். தவறு செய்ய நினைப்பது விரும்புவது ஆகாது, திட்டமிடுவதாகும். 1000 ஏக்கர் நிலத்தை வளைத்து போட்டுக்கொண்டு அடுத்தவனுக்கு அரை ஏக்கர் கூட கொடுக்க விரும்பாதவன் இறுதியில் அனுபவிக்கப் போவது எத்தனை ஏக்கர்? வெறும் 6 அடிதான். இந்து சம்பிரதாயத்தில் அது கூட கிடையாது. 6 அடி நிலத்தில் மாறி 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 ஆயிரக்கணக்கானவர்கள் கொளுத்தப்படுகிறார்கள். இறைவன் தன்னுடைய விருப்பத்தை பூமியில் எப்படி பரவலாக வைத்தான்? நீ சிந்தும் துளி தண்ணீர் எறும்பு குளிக்கும் படித்துறையாகி விடுகிறது. கழுதைக்கும் உணவாகட்டும் என்றுதானே காகிதத்தை கண்டுபிடிக்கும் அறிவை மனிதனுக்கு கொடுத்தான். விளைவுகளில் நல்லவையெல்லாம் இறைவனது விருப்பத்தின் விளைவுகளே. நெல் என்று ஒன்றை அவன் படைக்க விரும்பாமல் இருந்திருந்தால் சோறு என்ற ஒன்றை நாம் கண்டிருக்க மாட்டோம். இறைக்கின்ற கேணி ஊறும் என்று ஏன் கூறுகிறார்கள்? கொடுக்கின்ற இடத்திலேதான் இறைவன் அருள் சுரக்கும் என்பதால். தேங்கிய நீர் தேங்கியே கிடந்துவிட்டால் நோய்களுக்கு அது காரணமாகிறது. தேங்கிய செல்வமும் தேங்கியே கிடந்துவிட்டால் பாவங்களுக்கு அது காரணமாகி விடுகிறது. இல்லாமை கொடுமையல்ல, இயலாமை குற்றமல்ல, விரும்பாமையே பாபமாகும். மனிதனுடைய மனோதர்மம் சரியாக இருந்துவிட்டால் சமதர்மம் என்ற வார்த்தை அரசியலில் ஏன் அடிபட போகிறது? ஒவ்வொரு மனிதனும் ஏதோ அகத்தியர் காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருப்பது போலவும் இன்னும் 1000 ஆண்டு காலத்துக்கு வாழப்போவது போலவும் திட்டமிட்டே பொருள்களை பதுக்கி வைக்கிறான். குருட்டு பிச்சைக்காரனின் சட்டையில் 10 பைசாவை போட்டுவிட்டு 20 பைசா சில்லறை எடுப்பவனும் இருக்கிறான். செய்ய விரும்பாமையும் திருட்டுத்தனமுமே சமூகத்தை பாழ்படுத்துகின்றன. பிள்ளையே இல்லாத ஒரு கோட்டீஸ்வரர் எல்லையே இல்லாத ஒரு வீடு கட்டியிருக்கிறார்.
கணவனும் மனைவியும் மட்டுமே மாடி ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் விரும்பினால் எத்தனையோ சுற்றங்களை வாழ வைக்கலாமே. மனக்கதவு அடைத்து கொண்டது. அதனால் வாசற்கதவும் அடைபட்டு விட்டது. கடைசியில் அவரது சமாதியாவது அந்த வீட்டிற்குள் அமையப்போகிறதா என்றால் இல்லை. அவரது வேலைக்காரனை எரித்த இடத்திலேதான் அவரையும் எரிக்கப் போகிறார்கள். வெறும் பிரமை, மயக்கம், சகலமுமே நிலையாகிவிட்டது போல் தனக்குள்ளே ஒரு தோற்றம். இத்தகைய மூடர்களுக்காகவே இந்து மதம் நிலையாமையை போதித்தது. திரும்ப திரும்ப நீ சாகப்போகிறாய், நீ சாகப்போகிறாய் என்று சொல்வதன் மர்மம் இதுதான். நிலையாமையை எண்ணி விரும்பாமையை கைவிடு. உன்னை பற்றிய புள்ளி விவரம் கணக்கெடுக்கப்படும் போது எத்தனை வீடு கட்டினாய் என்று கணக்கெடுக்கப் போவதில்லை. எவ்வளவு செய்தாய் என்பதே ஏட்டுக்கு வரும். எந்த நிலத்திலும் ஏதாவது ஒன்று விளையும். குறைந்தபட்சம் பரங்கியும் பூசணியுமாவது விளையும். நீ குறைந்தபட்சம் விரும்பி அதை செய்தால் அதுவே உன்னை பெரிய தோட்டக்காரனாக்கிவிடும். மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது சாப்பிட்டால் உடம்புக்கு ஆகாது என்றும் திருஷ்டி படும் என்றும் இந்துக்கள் ஏன் சொல்கிறார்கள்? பிறருக்கு பகிர்ந்து உண்ணாமை பாபம் என்று அப்படி சொல்கிறார்கள். சரியோ தவறோ, செய்ய முடியாதவனுக்கு நல்ல இருதயத்தையும் செய்ய விரும்பாதவனுக்கு செல்வத்தையும் வழங்கியிருக்கிறான் இறைவன். கடலிலே நீரை வைத்து அதை குடிக்க முடியாமல் ஆக்கியவன் அல்லவா அவன். இதற்கு காரணம் உண்டு. ஒவ்வொருவருடைய புத்தியையும் அளவெடுப்பதற்கு இறைவன் நடத்தும் லீலை அது. அனுபவத்தின் மூலம் ஒன்று நன்றாக தெரிகிறது. செய்ய முடிந்தும் விரும்பாதவனுடைய செல்வம் மோசமான முறையில் அழிந்து போகிறது. அவனுடைய மரணமும் அப்படியே. செய்ய விரும்பி முடியாதவனுடைய நிலை முடிவில் நிம்மதியடைகிறது. காரணம் அவனிடம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும், ஆண்டவனுக்கும் தெரியும். இதுவரையில் தர்மம் செய்யாத பணக்காரன் நிம்மதியாக செத்ததும் இல்லை. அவன் சந்ததி அந்த செல்வத்தை அனுபவித்ததும் இல்லை. ஏன் பலருக்கு சந்ததியே இல்லை. இவ்வாறு விரும்பாதவனும் முடியாதவனும் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.